வெல்கம் டு ரயில்வே எக்ஸாம் சக்ஸஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2 நம்பர் சிஸ்டமில் ஒரு 2 டாபிக் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி நம்பர் சிஸ்டத்தில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ கான்செப்டில் கிளியராக இருப்போம். ஷார்ட்கட் ட்ரிப்ஸு ப்ளஸ்ஸு ப்ராக்டிஸு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இது மூலிமா தான் நம்ம வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி டைமிங் கன்சியூம் பண்ணி சீக்கிரமாக நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டாபிக் பார்க்க போகிறோம். யூனிட் டிஜிட், ஸோ யூனிட் டிஜிட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம யூனிட் பேஸ்டு சம்ஸ் கேட்பாங்க, அதில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். யூனிட் டிஜிட்னால் ஒன்றும் இல்லை, அதாவது 1வது பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5050 இருக்குதுன்னு வைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டிஜிட் பிளேஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து 1ஆம் இலக்கம் என்னான ஃபஸ்ட்டு டிஜிட் யூனிட் டிஜிட். இது வந்து 1ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 10ஆம் இலக்க எண், இது வந்து 100, இது வந்து 1000. ஓகேவா? ஓகே, இது வந்து இதோடைய ஃபேஸ் வேல்யூ. டிஜிட்டுங்கிறது இதோடைய ஃபேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூங்கிறது அதோடைய இட மதிப்பு. இடத்தை பொறுத்து அதோடைய மதிப்பு மாறும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூனா அதோடைய முகமதிப்பு. தமிழில் வந்து முகமதிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 0னா அதோட வேல்யூ வந்து 0 தான். 5னா அதோட வேல்யூ வந்து 5 தான். ஓகேவா? பிளேஸ் வேல்யூனா அதோடைய இடமதிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து 0வோட இடமதிப்பு என்னது 1. இப்போ 1 × 0 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அதோடைய மதிப்பு வந்து 0 தான் கிடைக்கும். இப்போ 2ஆம் இலக்கம் என்னன்னா 5யோடைய இடமதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ அதோடைய இடமதிப்பு என்னது 1 10. 10 தான் அதோடைய இட வேல்யூ. ஸோ 10 × 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 கிடைக்கும். இதே போல் தான் 3ஆம் இலக்கம் என்னன்னா 0ஓட மதிப்பு 100 × 0 0 தான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 × 5, அப்போ உங்களுக்கு 5000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5050 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து யூனிட் டிஜிட்டில் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அதாவது ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ. ஓகேவா? இதை வந்து கேட்பாங்க உங்களுக்கு 1 மார்க்கில். எப்படி கேட்பாங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் இந்த 2ஆம் இலக்கம் என்னென்னா 5இன் முகமதிப்பு என்ன, ஃபேஸ் வேல்யூ என்ன அல்லது பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபேஸ் வேல்யூனா அதோடைய ஒரிஜினல் வேல்யூ 5 தான் அதோடைய வேல்யூ. பிளேஸ் வேல்யூனா 5 × அதோடைய 2ஆம் இலக்கம் என்னென்னா 10. அதை மல்டிபிள் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸு கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் பேஸ்டு யூனிட் டிஜிட்டு கால்குலேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 7^23 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அதோடைய 1ஆம் இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது யூனிட் டிஜிட். எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு அதோடைய யூனிட் டிஜிட் மதிப்பு என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் என்னென்னு எதை பார்க்க போகிறோங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ யூனிட் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸோடைய நம்பர் எண்டிங் வித், அதாவது யூனிட் டிஜிட்டுக்கு இந்த கான்செப்ட்டு கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் எண்டிங் வித் 1 முடியக்கூடிய என்னுடைய 1ஆம் இலக்க எண், அதாவது யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் 1 தான் வரும். n^1, n^2, n^3 எல்லாமே எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்னது கிடைக்கும், என்னங்கிறது இந்த இடத்துல 1ஓட வேல்யூ எல்லாமே என்னது உங்களுக்கு 1 தான் ஆன்சராக வரும். ஸோ 1க்கு வந்து யூனிட் டிஜிட்டோட வேல்யூ எப்பயுமே 1 தான் கிடைக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா 2ஓட யூனிட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2^1, 2^2, 2^3, 2^4. ஸோ எல்லாத்துக்கும் என்ன வருது உங்களுக்கு? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 சைக்கிளுக்கு ஒருக்க உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2^1 என்னது உங்களுக்கு 2, 4, 2^3 8, 32. சாரி
16 கிடைக்கும். அப்போ அதோட யூனிட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ இதோடைய சைக்கிள் எத்தனை டைம் ஒருக்க ரிப்பீட் ஆகுது? 1 2 3 4. இதோடைய சைக்கிள் ரிப்பீட்ஸு இட் செல்ஃப் 4 டைம்ஸ். 5வது டைம் பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 6 2 12, அப்போ 1 கிடைக்கும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு 2^1 வேல்யூ கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதோடைய சைக்கிள் வந்து என்னது உங்களுக்கு 4. ஓகேவா? அடுத்து நம்ம 2 பார்ப்போம். இப்போ யூனிட் டிஜிட் 2 பார்த்துட்டோம். அடுத்து 3 பார்ப்போம். ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா 3யோட பவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3^1, 3^2, 3^4, 3^3, 3^4, 3^5. ஸோ இதோட யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும், 9 கிடைக்கும், 7 கிடைக்கும், 27. அதோட யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 7 கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3^4 வந்து என்ன கிடைக்கும்? 7 3 21, அப்போ 1 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 3^5 வந்து பார்த்திங்கன்னா அது அகைன் இது 1 3 பிறகு உங்களுக்கு 3 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து சைக்கிள் வந்து எத்தனை டைம் ஒருக்க ரிப்பீட் ஆகுது? 4 டைம்ஸ் ஒருக்க ரிப்பீட் ஆகுது. அதாவது 4 டைம்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர் உங்களுக்கு யூனிட் டிஜிட்டில் கிடைக்குது. அப்போ 5வது டைம் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? திரும்பவே மறுபடியும் அகைன் 3 கிடைக்குது. ஸோ இதோடைய சைக்கிள் ரிப்பீட்ஸ் எவரி 4 டைம்ஸ். ஓகேவா? 4 டைம்ஸ் வந்து இதோடைய சைக்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து 4 பார்ப்போம். 4^1, 4^2, 4^3. இப்போ பாருங்கள், 4^1 வந்து 4 தான் உங்களுக்கு கிடைக்கும். இது 16. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 6 கிடைக்கும். 6 24, அப்போ யூனிட் டிஜிட் வந்து 4 கிடைக்கும். ஸோ இதோடைய சைக்கிள் பாருங்கள் உங்களுக்கு 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இதோட சைக்கிள் வந்து உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வருது? 2 டைம்ஸ். ஓகேவா? அடுத்து 5 பாருங்கள். 5யோட சைக்கிள் 5^1, 5^2, 5^3, 5^4. ஸோ 5^1 உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். 5 25, 25 125. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னது சைக்கிள் வந்து 5 தான் கிடைக்குது. ஸோ சைக்கிள் இதுக்கு வந்து 1 தான். அதாவது இதோடைய எல்லா வேல்யூக்குமே இது வந்து யூனிட் டிஜிட் வந்து என்ன தான் கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து 6 பார்ப்போம். 6ஓட யூனிட் டிஜிட் 6^1, 6^2, 6^3, 6^4. 6 கிடைக்கும், 6 கிடைக்கும், 36, அதுவும் 6 தான் கிடைக்கும். எகைன் 6 36, எல்லாமே உங்களுக்கு 6 தான் கிடைக்கும். ஸோ இதோட யூனிட் டிஜிட் ஆல் வேல்யூ 6ல் என்ன பவர் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் என்ன தான் கிடைக்கும்? 6 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது எல்லாமே யூனிட் டிஜிட்டோட வேல்யூஸ். ஓகேவா? அதோட சைக்கிள் உங்களுக்கு 1 தான். இதுக்கும் சைக்கிள் வந்து உங்களுக்கு 1 தான். ஓகேவா? அடுத்து 7 பாருங்கள். 7^1, 7^2, 7^3, 7^4. 7^1 வந்து உங்களுக்கு 7, 9, 3, 1. எகைன் வந்து 7^5 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? 7 கிடைக்குது. ஸோ சைக்கிள் உங்களுக்கு ரிப்பீட்ஸு எவ்ரி 4 டைம்ஸ். அப்போ இதோடைய சைக்கிள் என்னது உங்களுக்கு 4. ஓகேவா? இந்த வேல்யூஸ் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்து 8, 8^1, 8^2, 8^3, 8^4. 8^1 உங்களுக்கு 8 தான் கிடைக்கும். 4, 8. ஸோ 8ஓடைய சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? 8 64, 4 8 32. சாரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். எகெயின் அடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா 16. அடுத்து வந்து எகெயின் போட்டிங்கன்னா 8^5 போட்டிங்கன்னா 48 கிடைக்குது. ஸோ சைக்கிள் வந்து 8க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4. ஸோ இதுக்கும் சைக்கிள் வந்து உங்களுக்கு 4. ஓகேவா? இதுக்கு சைக்கிள் உங்களுக்கு 4 வருது. ஓகேவா? அடுத்து 9 பார்ப்போம். 9க்கு வந்து பார்த்திங்கன்னா 9^1, 9^2, 9^3, 9^4. 9^1 வந்து 9 தான் கிடைக்கும். 9² வந்து பார்த்திங்கன்னா 81 கிடைக்கும். இப்போ 1 யூனிட் டிஜிட்டு. எகைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ இதோடைய சைக்கிள் என்னதுப்பா? திரும்ப உங்களுக்கு 9 வரனால சைக்கிள் வந்து இதுக்கு 2. ஓகேவா? ஸோ நம்ம 2 3 1லேருந்து 9 வரைக்கும் இந்த யூனிட் டிஜிட் இந்த சைக்கிள்ஸை நம்ம பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். ஸோ 1னா எப்பயுமே அதோட யூனிட் டிஜிட் என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல யூனிட் டிஜிட்.
சைக்கிள் ஓகேவா, யூனிட் டிஜிட் சைக்கிள்ஸை தான் நம்ம எழுதுகிறோம் ஓகேவா. இங்கே நம்பர்ஸ் ஒன்றுனா அதுக்கு எப்போயுமே யூனிட் டிஜிட்டு ஒன்று தான் கிடைக்கும். 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்த்தா 4 சைக்கிள் கிடைக்கும் ஓகேவா. 3க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் எத்தனை கிடைக்கும், இதுக்கு 4, 2 3 7, 7க்கு வந்து உங்களுக்கு சைக்கிள் 4, 8க்கு உங்களுக்கு சைக்கிள் 4. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சைக்கிள் எத்தனை 4 டைம்ஸ் தான் ரிப்பீட்ஸ் ஆகுது. எவ்ரி 4 டைம்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே நம்பரே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே 4 தான் சைக்கிள். இதே 4க்கும் 9க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் சைக்கிள் ஓகேவா. ஸோ இதுக்கு உங்களுக்கு சைக்கிள் 2 டைம்ஸ். ஸோ இதை நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும். இந்த நம்பர் 2 3 7 8 எல்லாத்துக்குமே சைக்கிள் வந்து உங்களுக்கு 4 அண்ட் 9க்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் உங்களுக்கு 2 ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸு சால்வ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருடைய யூனிட் டிஜிட் வேல்யூ எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பவர் 1 2 கிடைக்கும், 2 பவர் 2னா 4 கிடைக்கும், 2 பவர் 3னா 8 கிடைக்கும், 2 பவர் 4னா 16 கிடைக்கும், 2 பவர் 5னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப அதுவே கிடச்சிரும். ஸோ அதனால் அது தேவையில்லை. 3னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3 பவர் 1னா 3, 3 ஸ்கொயர்னா 9, 3 க்யூப்னா 7, 3 பவர் 4னா 1, 3 பவர் 5க்கு அகைன் அது ரிப்பீட் ஆகிடும், அதனால் தேவையில்லை. 7க்கு என்ன கிடைக்கும், 7 பவர் 1னா 7, 7 ஸ்கொயர்னா 9, 7 க்யூப்னா 3, 7 பவர் 4னா 1, 7 பவர் 5க்கு உங்களுக்கு அகைன் ரிப்பீட் ஆகிடும் ஓகேவா. 8ல் என்ன கிடைக்கும், 8 பவர் 1க்கு 8, 8 பவர் 2க்கு 4, 8 பவர் க்யூபுக்கு 2, 8 பவர் க்யூபுக்கு வந்து உங்களுக்கு 2 ஓகேவா. 8 பவர் 4க்கு 16, அப்போ உங்களுக்கு 6 கிடைக்கும் ஓகேவா. அதெல்லாம் யூனிட் டிஜிட்ஸ் வேல்யூ, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 9க்கு இது எல்லாத்துக்குமே சைக்கிள் வந்து உங்களுக்கு 4 ஓகேவா. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சைக்கிள் 4 இதெல்லாம். அடுத்து 9க்கும் 4க்கும் மட்டும் உங்களுக்கு சைக்கிள் சேஞ்ச் ஆகும். 9 பவர் 1 வந்து என்னது உங்களுக்கு 9 தான் யூனிட் டிஜிட்டு. 9 பவர் ஸ்கொயர்டுக்கு 1 கிடைக்கும் ஓகேவா. 9 பவர் க்யூபுக்கு எகைன் உங்களுக்கு 9 வந்துடும். இப்போ 4க்கு 4 ஸ்கொயர்டுக்கு 6, 4 பவர் க்யூபு 24 கிடைக்கும். ஸோ எகைன் ரிப்பீட் ஆகும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சைக்கிள் 2 ஓகேவா. ஸோ எதுக்கெல்லாம் 4 சைக்கிள், எதுக்கெல்லாம் 2 சைக்கிளுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா. சைக்கிள் 2 3 7 8க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 4 டைம்ஸ் ஒன்ஸு ரிப்பீட் ஆகும். ஸோ இதோடைய சைக்கிள் வந்து 4. 9க்கும் 4க்கும் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் எவ்ரி 2 டைம்ஸ் ஒன்ஸு ரிப்பீட் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு சைக்கிள் வந்து 2 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சம்ஸுக்கு போவோம். பேசிக்ஸ் இதுதான் யூனிட் டிஜிட்டில். ஸோ நம்ம இப்போ பார்த்தது 1 பை 1 அப்படியே ரிவைஸ் பார்த்துக்குங்க. ஸோ இதில் எல்லா கான்செப்ட்டும் நான் உங்களுக்கு பிபிடி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன எல்லாம் அப்படி சொல்லியிருக்கேன். பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சைக்கிளுக்கு ஒன்ஸு ரிப்பீட் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் இருக்கும். இப்போ நம்பர் எண்டிங் வித் 1னா வந்து உங்களுக்கு எப்போயுமே 1 தான் கிடைக்கும். எண்டிங் வித் 3னா வந்து உங்களுக்கு சைக்கிள் ரிப்பீட்ஸ் எவ்ரி 4, அது யூனிட் டிஜிட் வேல்யூ இது ஓகேவா. எண்டிங் வித் 5னா வந்து உங்களுக்கு இது எப்போயுமே உங்களுக்கு 5 தான் கிடைக்கும் ஓகேவா. அதே 2 3 7 8 எல்லாத்துக்கும் உங்களுக்கு சைக்கிள் ரிப்பீட்ஸ் எவ்ரி 4 டைம்ஸு. 4க்கு வந்து ரிப்பீட்ஸ் உங்களுக்கு 2 டைம்ஸு. ஸோ சைக்கிள் வந்து 2, அந்த வேல்யூ நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ அடுத்து 6க்கு பாருங்கள். 2 3 7 8 6க்கு வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு யூனிட் டிஜிட்டு 6 தான் கிடைக்கும். 7க்கு எவ்ரி சைக்கிள் 4, 8க்கும் அதே தான் உங்களுக்கு. 9க்கு வந்து சைக்கிள் உங்களுக்கு 9க்கும் 4க்கும் வந்து சைக்கிள் வந்து உங்களுக்கு 2 ஓகேவா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏஎல்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு சிபிடி 1ல் சம்ஸ் கேட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக சால்வ் பண்ணி இதோடைய டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இது அரௌண்ட் ஒரு 15 செகண்ட்ஸ்குள்ளார நீங்கள் அக்யூரேட்டாக ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் ஓகேவா. ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம 1 பை 1 பார்ப்போம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7^23. ஸோ இதோடைய யூனிட் டிஜிட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட் சம்மு. இப்போ இதோடைய யூனிட் பிளேஸ் என்னது உங்களுக்கு 7. ஓகேவா, நான் என்ன சொல்லியிருக்கேன் 2, 3, 7, 8 இது எல்லாமே சைக்கிள்ஸ் ரிப்பீட்ஸ் எவ்ரி 4 டைம்ஸ். ஸோ அதோடைய சைக்கிள் இப்போ 23ங்கிறது 4 டைம்ஸ் ஒருக்க ரிப்பீட் ஆகும். அப்போ இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5×20 ரிமைண்டர் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த 3ஐ வந்து 7³ நம்ம போட்டு பார்க்கணும். ஓகேவா, இப்போ என்ன கிடைக்கும், 7³ வந்து என்ன கிடைக்கும், 7 49, 49 × 7 என்ன கிடைக்கும் 63. யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 3 கிடைக்கும். ஓகேவா, நமக்கு ஹோல் வேல்யூ தேவையில்லை, அந்த யூனிட் ப்ளஸ் வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ங்கிறது ஆன்சர் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா 3^45 இதோடைய யூனிட் டிஜிட்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, யூனிட் பிளேஸ்லாம் 3 இருக்குது. 2, 3, 7, 8 எல்லாமே சைக்கிள் வந்து 4 டைம்ஸ் ஒருக்கா ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, 2, 3, 7, 8 எல்லாமே. அப்போ 3யோட பவரில் இருக்கிறத நம்ம 4 டைம்ஸ் வந்து 4ஆல் டிவைட் பண்ணும். என்ன கிடைக்கும், 5×40 11×44 ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 1 கிடைக்கும். ஓகேவா, அப்போ 3^1 என்ன உங்களுக்கு ஆன்சரு 3 தான். ஸோ அதோட யூனிட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 தான் உங்களுக்கு யூனிட் டிஜிட். ஓகேவா, அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் 12^15. ஓகேவா, இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு யூனிட் டிஜிட்டு 2 தான் இருக்குது. 2, 3, 7, 8 2 வந்து உங்களுக்கு எவ்ரி 4 சைக்கிள். இதோடைய சைக்கிள் என்னது உங்களுக்கு 4. அப்போ 15/4 போட்டால் என்ன கிடைக்கும், 3×12 ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது 3 கிடைக்குது. அப்போ 2^3 என்ன கிடைக்கும், 2 4 4 8. ஸோ அதோட யூனிட் டிஜிட் என்ன கிடைக்கும், அப்போ 8. ஓகேவா, அடுத்து ஃபோர்த்து சம் பார்ப்போம். 25/18. ஸோ இதோட யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. இங்கே வந்து யூனிட் டிஜிட் என்னது 5. ஸோ எவ்ரி 5யோட எனி பவர் இருந்தாலும் அதோட யூனிட் ப்ளஸ் யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். ஓகேவா, அடுத்து ஃபிஃப்த்து சம் பாருங்கள். 16^37. ஓகேவா, இங்கே 6 இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன் 2, 3, 7, 8 எல்லாமே 4 சைக்கிள் 4. 6க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 4க்கு வந்து சைக்கிள் 2. 6க்கு வந்து எப்பயுமே உங்களுக்கு எந்த பவரில் எந்த நம்பராக இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் என்னது 6 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த 5 சம்ஸ் தான் அதில் இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ பாருங்கள், யூனிட் டிஜிட் ஆஃப் 7^23 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து 7, அதோடைய 7 அதாவது பவர்ஸ் ஆஃப் 7 அதோட யூனிட் டிஜிட்டோட 7உடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 4 சைக்கிள்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு 3. அதை 7^3ன்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் அந்த சைக்கிளோடைய வேல்யூ, ஃபைனல் யூனிட் டிஜிட் வேல்யூ. ஓகேவா, செகண்ட் சம்லேயும் அதே கான்செப்ட் தான். ஓகேவா, யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 3 இருக்குது. 3யோட சைக்கிள் வந்து எவ்ரி 4 டைம்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதனால் 45/4 போடுறோம், ரிமைண்டர் 1 கிடைக்குது. அப்போ 3^1 என்னது உங்களுக்கு 3. ஓகேவா, அடுத்து 12^15. இங்கே யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து 2. இப்போ 2க்கு வந்து எவ்ரி சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போ 15/4 போட்டிங்கன்னா ரிமைண்டர் 3 கிடைக்குது. 2^3 என்னது யூனிட் டிஜிட் உங்களுக்கு 8 கிடைக்குது. ஓகேவா, அடுத்து ஃபோர்த்து சம்மு அதே தான் உங்களுக்கு யூனிட் டிஜிட் 5னா எப்பயுமே அதோட யூனிட் டிஜிட் வேல்யூ 5 தான் கிடைக்கும். ஓகேவா, அடுத்து ஃபிஃப்த்து சம்மு உங்களுக்கு 16. 6ஓட யூனிட் டிஜிட் வேல்யூ எப்பயுமே உங்களுக்கு என்னது 6 தான். ஸோ அது 6 தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நீங்கள் யூனிட் டிஜிட்டை பார்க்குறீங்க, அதோடைய சைக்கிள் என்னன்னு டக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. இது என்ன சைக்கிள்னு சொல்லி பார்த்துட்டு அதை டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ரிமைண்டரை வந்து அந்த யூனிட் டிஜிட்டில் சால்வ் பண்ணி டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இதை மெமரி பேஸில் நீங்கள் போக போக ட்ரை பண்ண உங்களுக்கு வந்துடும். இது நம்ம மாரத்தான் சீரிஸ் பார்ப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி பேஸில் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமைண்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்ப்போம்.
அதாவது ரிமைண்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நம்பரையும் வந்து நம்ம டிவைட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 3 பிளேஸ் இருக்கும். அதாவது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட்டு. இதை வந்து உங்களுக்கு டிவிசர்னு சொல்லுவாங்க. இதை வந்து உங்களுக்கு கோஷன்ட்டுன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து உங்களுக்கு ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ் இது வந்து கோஷன்ட்னா உங்களுக்கு ஈவுத்தொகை. ஈவு. இது வந்து உங்களுக்கு மீதி. இது வந்து வகுத்தி. இது வகுபடும் எண். ஓகேவா? தமிழில் வகுத்தி வகுபடும் எண். ஓகேவா? ஸோ இதை ஃபார்முலா பேஸில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவிசர் இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு சம்ஸில் கேட்பாங்க. ஒன்று இதை கொடுத்துட்டு ரிமைண்டர் என்னென்னு கேட்பாங்க, அல்லது இதுவும் கொடுத்துட்டு இதோட டிவிடெண்ட் என்னென்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ப்ராப்ளம்ஸ் வரப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இங்கே இருக்கக்கூடியது உங்களுக்கு டிவிசர், இது வந்து டிவிடெண்ட், இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் உங்களுக்கு என்னது, இந்த டிவிடெண்ட். ஓகேவா? இது எப்படி வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிவிசர் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் மைனஸ் ரிமைண்டர் டிவைடட் பை கோஷன்ட் அப்படின்னு நீங்கள் ஃபார்முலாவை எப்படி வேணாலும் இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் நான் ஃபார்முலா பேஸ்லேயே உங்களுக்கு இந்த கான்செப்டை சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம சம்ஸுக்கு போகலாம். ஃபஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா 736. Find the remainder when 736 is divided by 7. ஓகேவா? 736 is divided by 7. இதோடைய ரிமைண்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைண்ட் த ரிமைண்டர். இது 736. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 105 டைம் 10 டைம் போட்டிங்கன்னா 10 × 70 என்னது உங்களுக்கு 700 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 36. எகைன் வந்து பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் பார்த்திங்கன்னா 7 35. உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 1. ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம்ஸு. பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறப்போ வந்து நமக்கு சம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் பிட்வீன் நேச்சுரல் நம்பர்ஸ்? ஹவு மெனி நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் பிட்வீன் 100 and 200? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா L - A. ஓகேவா? அதாவது லாஸ்ட் உறுப்பு மைனஸ் ஃபஸ்ட் உறுப்பு. லாஸ்ட் வந்து 200 மைனஸ் 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது 100. ஓகேவா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ரேஷ்னல் நம்பர்? ரேஷ்னல் நம்பர்னால் என்ன சொல்லியிருந்தேன் நான்? ரேஷ்னல் இர்ரேஷ்னல். ரேஷ்னல் நம்பர்னால் P/Q ஃபார்மெட்டில் இருக்கணும். வேர் Q is equal to not equal to 0. ஓகேவா? இர்ரேஷனல் நம்பர்னால் உங்களுக்கு √2 √3 இந்த பை வேல்யூ எல்லாமே உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு இப்போ P/Q ஃபார்மெட்டில் இருக்கிறது C ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேவா? அடுத்து ஃபைண்ட் தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 இந்த நம்பர் 46318. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் காலையில் நடத்தியிருந்தேன். அதே சம்ஸ் கேட்டிருக்காங்க. 46318 பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூனா அதோடைய இடமதிப்பு. ஓகேவா? பிளேஸ் வேல்யூனா அதோடைய இடமதிப்பு. ஃபேஸ் வேல்யூனா அதோடைய முகமதிப்பு. ஓகேவா? முகமதிப்புனா அதோடைய ஒரிஜினல் வேல்யூ. 0னா 0 தான், 1னா 1 தான், 2னா 2 தான். அதே மாதிரி இப்போ நம்ம கேட்டிருக்குது இடமதிப்பு. ஸோ எத்தனாம் இலக்கா? 1 10 100 1000. ஓகேவா? அப்போ 1000 × 6 அப்போ என்ன கிடைக்கும்? 6000. ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு அதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
வாட் இஸ் சக்ஸஸர் ஆஃப் 1999 இதோடைய சக்ஸஸர். ஓகேவா, சக்ஸஸர்னால் அடுத்த நம்பர். அதாவது சுஷ்மா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இஸ் ப்ரொசீடட் பை சிஎம் ஸ்டாலின்னா சிஎம் ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து முதல்வராக வந்திருக்கார். ஓகேவா, இதே வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஸ்டாலின் இஸ் சக்ஸஸர் ஆஃப் சிஎம் ஸ்டாலின் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு முன்னாடி சிஎம் ஸ்டாலின் வந்து இருந்தார், சிஎம் வந்து ஸ்டாலின் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ சக்ஸஸர்னால் நெக்ஸ்ட்டு டேர்ம் என்னென்னு அர்த்தம், நெக்ஸ்ட்டு டேர்மு. இதே ப்ரொசீடன்ஸ் ஆர் ப்ரொசஸர் அப்படின்னா முன்னாடி. ஓகேவா, ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1 lakh தான் வந்து இதோடைய ஆன்சர். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். ஹவு many ஹோல் நம்பர்ஸ் ஆர் there between 50 and 60? ஹோல் நம்பர்ஸ்னால் என்னது, முழுக்கள். அதாவது 50 and 60க்கு இடையில் உள்ள பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிட்வீனாக இடையில் உள்ள முழுக்கள், அதாவது முழு எண்கள் எல்லாமே. ஸோ இப்போ 50லேருந்து 60 வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஓகேவா, பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 9 நம்பர்ஸ் தான் இருக்குது, ஆப்ஷன் பி வராது. ஓகேவா, which of the following is irrational number? irrational நம்பர்னால் என்ன சொல்லியிருந்தேன் நான், ரூட் எடுக்க முடியாத நம்பர்ஸு ப்ளஸ் பை அண்ட் ஈட்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு irrational நம்பர்ஸு. ஸோ இது வராது உங்களுக்கு, இது ரேஷனல் நம்பர். இது வந்து ரூட் எடுக்கலாம் நீங்கள், 4 வரும். ரூட் 5க்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ ஆன்சர் வந்து அப்போ சி தான் கரெக்டு. இது பிபிக்யூ ஃபார்மேட்டில் இருக்குது, அப்போ இது வராது. ஆன்சர் சி தான் உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ இங்கே உங்களுக்கு எல்லா கான்செப்டும் இங்கே நோட் பண்ணிக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன், இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து டிவிசிபிலிட்டி பேசுகிற சம்ஸ் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 8? ஓகேவா, 4னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டு, 8னா லாஸ்ட்டு 3 டிஜிட்டு. இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். இது வராது உங்களுக்கு. அப்போ இது பாருங்கள், இது வராது உங்களுக்கு. இதை செக் பண்ணி பாருங்கள். இது ஆப்வியஸாக நம்ம பார்த்தோன்னா சொல்லிடலாம், இது வராது. ஸோ இந்த நம்பர் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு நன் ஆஃப் திஸ் தான் வரும். ஓகேவா, ஸோ இதில் எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு செட் ஆகலை. இது வந்து உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது இந்த சம்ஸில். ஓகேவா, இது நோட் பண்ணிங்கன்னா விச் ஆர் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11 சொல்லி கேட்காங்க. ஸோ 11னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ், சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஒன்று எய்தர் 0 வரணும் ஆர் மல்டிபிள் ஆஃப் 11 இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா சொல்லிடலாம், ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா, ஏன்னா 11 × 11 121. What is the smallest number which when divided by 6, 8 and 12 leaves remainder 5 in each case? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த டாபிக் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக நடத்திடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்சிஎம் ஆஃப் 6, 8, 12 இது எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸு எவ்வளோ எல்சிஎம் வருதோ அதோடைய ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்சிஎம் ஆஃப் 6, 8, 12 என்ன கிடைக்கும் உங்களுக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு அகைன் 3 இருக்குது. ஸோ அப்போ 2 4 4 12 12 2 இங்கே ஒரு 24 இருக்குது. ஸோ எல்சிஎம் வந்து 24 ப்ளஸ்ஸு ரிமைண்டர் 5 அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29. ஓகேவா, ஸோ இன் ஈச் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 29. ஸோ 29 வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆன்சர் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 24ஓட மல்டிபிள்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, அதாவது 24ஓட மல்டிபிள்ஸ் இங்கே என்ன இருக்கும், 2 டைம்ஸ் போட்டால் உங்களுக்கு 48 வரும். 48 + 5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது. 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 2 6 12. 72 + 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 77 வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பி வரும். ஓகேவா, ஸோ இந்த சம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நான் தெளிவாக நடத்துகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 29 தான் எக்ஸாக்ட் ஆன்சர். இங்கே வந்து ஆப்ஷனில் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணி பார்த்துக்குறோம். ஓகேவா, 77 வருது. ஓகேவா, 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 72 ப்ளஸ் உங்களுக்கு என்னது 5, அப்போ இது வருது. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினில் போட்டும் போடலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நான் போடுறேன். So 1 2 3 4 5 is divisible by 9னா என்ன ரிமைண்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ அப்போ இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 3 வருது. இன்னும் இருக்குன்னா 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 27 வருது உங்களுக்கு. அப்போ எகைன் 6 கிடைக்குது. 8 72 7 63 மிச்சம் 1 கிடைக்குது. எகைன் 5 இருக்குனிங்கன்னா 1 டைம்ஸ் தான் வரும். அப்போ 6. ஸோ ரிமைண்டர் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்ப்போம் உங்களுக்கு. ஆன்சரு. ஸோ இதில் பாருங்கள், வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 7^23? அதாவது 7/23யோட யூனிட் டிஜிட்னு கேட்குறாங்க. ஸோ 7ஓட சைக்கிள் வந்து உங்களுக்கு 4. இப்போ 23/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5×20 மிச்சம் 3 இருக்குது. அப்போ 7/3 என்ன ஆன்சரு? 7/1 7, 7/2 வந்து பார்த்திங்கன்னா 9, 7/3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 தான் வரும். ஓகேவா? வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 3/445 ப்ளஸ் 7/25 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 3 7 8 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் 4. அப்போ 45க்கு நம்ம சைக்கிள் 4 போட்டோம்னா 11 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 1 வரும். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 3/1 3 தான் கிடைக்கும் யூனிட் டிஜிட்டு. ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 7/1 தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ ஏன்னா 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6×24 ரிமைண்டர் 1. இப்போ 7/1 வந்து 7. ஸோ 7 + 3 வந்து உங்களுக்கு 10. ஸோ அப்போ யூனிட் டிஜிட்டு 0 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே கைஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ டிப்ஸ் எல்லாம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வீடியோ வந்து நம்ம ரொம்ப எலாபரேட்டிவாக போகலாம். அதுக்கு நம்ம 60 டேஸ் கிராஷ் கோர்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இதோடைய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 499 தான். ஸோ ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.